இந்த வீடியோல ஒரு வீட்டுக்கு புதுசா குடி போற ஒரு ஃபேமிலி அந்த வீட்டுல ஜின்னு இருக்கிறதா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் தொடர்ந்து சொல்லவே பயந்து போய் அந்த ஊர்ல இருக்கிற சர்ச் ஃபாதர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த வீட்ல ஜின் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு ரிச்சுவலை பண்ணிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கிற அகரம்ங்கிற கிராமத்துல ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் வீட்டோட கூரை மேல கற்கள் விழுகிற மாதிரியும் அதே போல யாரோ அழுகிற மாதிரியும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்கறத அந்த ஊர் மக்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டே வராங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊருக்கு நடுவுல ஒரு சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்றாங்க. அந்த கேமராவில தான் இந்த அமானுஷ்யமான உருவம் கேப்சர் ஆயிருந்தது. இந்த இது நாங்கள் பார்த்தபோது வந்து இங்கே அவங்க சேஃப்டிக்கோசரம் ஒரு சிசி கேமரா சோலார் கேமரா வச்சுன்னுங்கிறாங்க. அதில் இது பண்ணி தான் நாங்கள் பார்த்தாங்க. நாங்கள் நேரில் பார்த்தாலும் சரி ஏதோ அப்படின்னு மறந்துட்டோம். ஆனால் அந்த சிசி கேமரா ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எங்களுக்கு இங்கே இது மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. புள்ளக்குட்டியெல்லாம் வரதுக்கே பயப்படுறாங்க. பிரேசில சேர்ந்த ஒரு கல்லறைக்கு வெளியே செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல பார்க்கிறதுக்கு நார்மலா தெரிஞ்சாலும் போக போக இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான வீடியோவா மாறி இருந்தது. இதுல அந்த கல்லறைக்குள்ள இருந்து வெளியே வர்ற பாக்குறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அங்க இருக்கிற ஒரு சாலிடான மெட்டல் கேட் வழியா உள்ள புகுந்து வெளியே வர்றத பார்க்க முடியுது. அடுத்தபடியா அந்த உருவம் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு கடைசியா காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போயிருந்தது. இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த உருவம் கல்லறையில புதைக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு குழந்தையோட ஆன்மாவா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இது ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? இந்தோனேஷியாவை சேர்ந்த எல்டிவி ஹாரர்ங்கிற யூடியூப் சேனல் இருந்து ஒருத்தர் ரீசெண்டா பல வருஷங்களா இறந்து போன டெட் பாடிஸை எரிக்கிற தகன மேடையா இருந்த ஒரு பிளேஸுக்கு நைட் டைம்ல போய் ஒரு வித்தியாசமான ரிச்சுவலை பண்ணி அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணி அங்க நடக்கிற விஷயங்களை நைட் விஷன் கேமராவில் வீடியோவும் கேப்சர் பண்ணியிருந்தாரு.
அமெரிக்கால புளோரிடாவை சேர்ந்த அமெலியா ரீசெண்டா ஆக்சிடென்ட்ல இறந்து போன அவங்களோட ஃப்ரெண்ட் டெரிக்கோட ஞாபகமா அவரோட உடம்ப எரிச்ச சாம்பலை ஒரு பாட்ல போட்டு அவங்க வீட்டு பரன் மேல வச்சிருக்காங்க. அப்படி அவங்க வச்சதுல இருந்து அவங்க வீட்டுக்குள்ள தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அப்படிதான் ஒரு நாள் லேட் நைட் ஒர்க்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸா உட்கார்ந்தப்போ வீட்டோட பரன் மேல இருந்து ஷேடோ மாதிரி ஏதோ ஒரு உருவம் தெரியறத பாக்குறாங்க. Mary, what the fuck? He's doing it again. He's doing it again. Mary, he's doing it again. Derek! Hey, Derek! I know you're fucking with me, dude. Derek! Derek! I'm talking to you, man. Stop fucking with me, dude. Derek. Come on, you dumb. What the fuck? மலேசியால நடந்த இந்த இன்சிடென்ட்ல நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த லேடி ஆபீஸ்ல தனியா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப தாகமா இருக்கவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூல் ட்ரிங்க் எடுக்கிறதுக்காக வர்றாங்க. அப்பதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்தது. Kata dari stok. Tinggal satu je. Lupa wallet tau ni. Lupa wallet. திரும்ப சீட்டுக்கு வர்ற அவங்க லேப்டாப்ல ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து டைம் பாஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரம் போக போக தூக்கம் வரவே அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு பாக்குற அவங்க பக்கத்துல இருக்கிற சோஃபால பாக்குறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு லேடியும் பக்கத்திலேயே ஒரு அமானுஷ்யமான உருவமும் படுத்திருக்கிறத பார்த்து அரண்டு போறாங்க. இதனால ரொம்பவே பயந்து போறவங்க உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமை விட்டு வெளியே வர்றவங்க செல்போன்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டு வெளியே போக முயற்சி பண்றாங்க. அப்பதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது.
லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க் அமெரிக்காவை சேர்ந்த கோஸ்ட் ஹண்டர்ஸான இவங்க பேரு எட் அண்ட் லொரேன். இவங்களோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் காஞ்சூரிங் சீரிஸ் படங்கள் எடுக்கப்பட்டு இருக்கு. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ எட்டும் லொரேனும் ஒரு வீட்டுக்கு பேய் ஓட்டுறதுக்காக போனப்போ எடுக்கப்பட்டது. இதுல அவங்களுக்கே தெரியாம ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அது என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். I want all of you now to think of the most violent thought you can imagine. Oh, fuck. This is the closet area, and especially in the back of this closet, where they will hear much of the rapping that takes place in this bedroom in particular. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.